ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம எல்விஎம்ஹெச் அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் ஏர்னிங் ஆப்போட கரண்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா 5 மந்த்ஸாக வந்து கரெக்டாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு. கரெக்டாக வந்து ரெகுலராலாம் யாருக்கும் ரன் ஆகலை. அந்த டீம் வந்து டெவலப் பண்ணலாம் கண்டிப்பாக ஃபயர் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஃபயர் ஆகி அப்புறம் ரன் ஆகி அந்த மாதிரி தான் போய்ட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 18ஆம் தேதியிலேருந்து பேமெண்ட் வரல. கொஞ்சம் பேருக்கு வந்திருக்கு, கொஞ்சம் பேருக்கு வரல. இப்போ அந்த பெரிய அமௌண்ட் போடுறவங்கலாம் வந்து பேமெண்ட் வரல. சின்ன சின்னதாக ரூ. 500 ரூ. 1000 போடுறவங்களுக்குலாம் வந்து பேமெண்ட் வந்திருக்கு. 18, 19 கூட சில பேருக்கு வந்திருக்கு. ஆனால் விட்ரால் வந்து அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்ரெடி 10 நாளுக்குள்ளே ரெக்கவர் பண்ணுற மாதிரி ஆஃபரும் போட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே வந்து விட்ராவல் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு ஆஃபர் வந்து 7 நாள் 3 நாள் அந்த மாதிரி ஆஃபரை போட்டு ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் விட்ராவல் டேக்ஸ் வாங்குற மாதிரி ஒரு இது போட்டு அப்படியே லாக் பண்ணி ஆப் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எக்ஸெப்ட் பண்ணல. இந்த மந்த் வந்து எப்படியும் முடிஞ்சிடும் அப்படி தான் வந்து எதிர்பார்த்தோம். எல்லா யூடியூபர்ஸுமே மேக்ஸிமம் அதுதான் எதிர்பார்த்தோம். ஆனால் இது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக அது கொஞ்சம் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேபி ஒருவேளை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டீம் ஜாயின் ஆகலையா என்ன இதுன்னு தெரில. ஆனால் யூசுவலாக அந்த ஒரு ஃபார்மெட் இருக்கும் இல்லையா, அது நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ண அந்த ஃபார்மெட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வரல. அந்த கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க. ஐ மீன் கொஞ்சம் முன்னாடியே அந்த ஆஃபர் வந்து போட்டாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுனா கண்டிப்பாக இந்த மந்த் முடிஞ்சிடும் அப்படி தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் இது கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி வரல. எனக்குமே இந்த ஆப்பில் லாஸ் தான். அந்த லாஸில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண எல்லாருக்குமே கொஞ்சம் லாஸ் தான் வந்திருக்கும். ஸோ இப்போ ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,27,000 மாதிரி போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டு தான். இதுக்கப்புறம் அமௌண்ட் கொஞ்சம் பெருசாக போட்டு ஒரு 7 நாள் 4 நாள் அந்த மாதிரி போட்டு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போ விட்ராவல் வந்து இப்போ ஸ்டாப் ஆகிருக்குல்ல, இது மேபி இதுக்கப்புறம் ஒரு 2, 3 பேமெண்ட் வரலாம். வந்து அதுக்கப்புறம் அவங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணுவாங்க. விட்ராவல் டேக்ஸ் அந்த மாதிரி ஒன்று போடுவாங்க. இந்த மாதிரி இந்த அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்கள் விட்ராவல் வந்து நாங்கள் வந்து அவைல் பண்ணி விடுவோம், ஓப்பன் பண்ணி விடுவோம், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வைப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன் வச்சாங்க அப்படின்னா அந்த கார்டு எதுவும் வாங்காதீங்க. அதுக்கப்புறம் கண்டினியூவாக விட்ராவல் ப்ராப்ளம் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் ஆப்பு க்ளோஸ்னு அர்த்தம். அந்த விட்ராவல் டேக்ஸ் அதெல்லாம் வாங்காதீங்க. வாங்கினாலும் விட்ராவல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான் ஆப் வந்து க்ளோஸ்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதே குரூப்பில் வேறு ஒரு லிங்க் போடுவாங்க. அந்த லிங்க்கை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான். எல்விஎம்மும் க்ளோஸு, அது எல்லாமே க்ளோஸ். அந்த மேனேஜர் வந்துட்டு எதாவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்பாதீங்க. என்ன ரீசன் சொன்னாலும் நம்பாதீங்க. அதுக்கப்புறம் கண்டினியூவாக ஒரு 5, 6 நாள் பேமெண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு வரல அப்படின்னாலே ஆப்பு க்ளோஸ்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க, சரியா? ஆன்லைன் ஆப்ஸில் வந்துட்டு லாஸும் வரும், ப்ராஃபிட் வரும், ரெண்டுமே வரும். ஒன்ஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா வந்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, நம்ம யோசிக்க தேவையில்லை. இப்போ ஒன்ஸ் இதில் விட்டோம் அப்படின்னா இன்னொரு ஆப்பில் கூட நம்ம போட்டு எடுக்கலாம், சரியா? ஸோ அதனால் வந்துட்டு இன்கேஸ் லாஸ்ட்டில் ஜாயின் ஆகி என்ன மாதிரி நீங்களும் லாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாம், ஓகேயா? நெக்ஸ்ட் ஆப் வரும், அதில் வந்து நம்ம அமௌண்ட் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ டோன்ட் வரி. டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை வேறு ஆப்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் 2, 3 ஆப்ஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு ரொம்ப லாங் டேர்ம் ஆப்ஸ்ன்னு சொல்லிக்கிற மாதிரி பெருசாக நிறைய ஆப்ஸ் கிடையாது. நான் ஒரு ஃபண்டு ஆப் அப்புறம் இன்னொரு லாங் டேர்ம் ஆப் மட்டும் தான் இப்போதைக்கு கரண்ட்டில் போயிட்டுருக்கு. அப்புறம் ஒரு டாஸ்க் வாட்சிங் ஆப்பும் அது நல்லாயிருக்கு, அது போயிட்டுருக்கு. மற்றபடி ஆப்ஸ் வந்து சும்மா 1 மாதம் 2 மாதம் க்ளோஸ் ஆகிற மாதிரி ப்ளாகர்ஸ் ஆப் தான் நிறையா வந்துட்டுருக்கு. பெருசாக சொல்லிக்கிற மாதிரி லாங் டேர்ம் ஆப்ஸ் இன்னும் நிறைய வரல. ஸோ இப்போது இருக்கிற ஆப்ஸ் வந்துட்டு நான் குரூப்பில் போட்டுட்ருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். அந்த ஆப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதில் என்ன ரிஸ்க் இருக்குது, எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஓகே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த குரூப்பில் அட்மின் ஒரு நம்பர்லேருந்து மட்டும் போஸ்ட்டெல்லாம் வரும். அந்த நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மற்ற அட்மின் நம்பர்ஸ்க்கு அன்னெசரியாக மெசேஜஸ் வந்து போடாதீங்க. அதை மட்டும் வாட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகே? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப்லேயே இல்லை டெலகிராம் குரூப்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். டேக் கேர்.